ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோறு தாறுமாறு. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு எக் ரெசிபி தான் பண்ண போறோம். இது நீங்க பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கெல்லாம் சாப்பிடலாம். டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எக் மசாலா எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த எக் மசாலா செய்ய இன்றைக்கி நான் 4 முட்டை எடுத்துக்கிறேன். 4 முட்டையுமே நல்லா வேக வச்சு மேலே இருக்க ஓடெலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்குங்க. ஓகே, பாருங்கள், க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்படி கட் பண்ணுறோன்னு பார்த்தாமே கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போது 4 முட்டையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு 150 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஒரு 3 குட்டி தக்காளி பழம் எடுத்துக்கிறேன், கூடயே நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மல்லி இலை எடுத்து வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ஸோ மசாலாவுக்கு ஒரு வானலில் நான் 3 கரண்டி ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா சூடான பிறகு நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் 150 சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயத்தோட இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்ச 3 தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 ஆட் பண்ணிக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்குங்க, குறைச்சிக்குங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் மசாலா வாசனை போகும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணிட்டு ரொம்ப போட்டு கிண்டாடிங்க. அப்படியே மேலோட்டமாக கிண்டி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டிங்கன்னா அந்த கருவெலாம் ஒன்று ஒன்றா குழஞ்சிடும். ஸோ அப்படியே கொஞ்சம் மேலோட்டமாக கிண்டி விடுங்க. இது அப்படியே கொஞ்சம் நல்லா மேலோட்டமாக கிண்டிகிட்டே இருங்க. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம். அப்படியே தண்ணியை கையாலே நல்லா தெளித்து விடுங்க. தெளித்து விட்டு அப்படி லைட்டாக ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த அளவு வந்தால் போதும். இப்போது உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். அப்படி இல்லைனா லைட்டாக எனக்கு கொஞ்சம் தண்ணி கூட தெளிச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ மேலே லைட்டாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஒரு பெரட்டி அப்படியே கிண்டி இறக்கி வச்சுட்டோன்னா நம்மளுடைய எக் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளுடைய ஸ்பைசியான எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தோசை, சப்பாத்தி, இட்லி எதுக்கு சாப்பிட்டாலும் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதோட உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் நண்பன் சோறு தாறுமாறு.